Good morning to all. Today we see the topic of irrigation engineering. Irrigation அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா irrigation அப்படிங்கிறது நீர்ப்பாசனம். அதுதான் நீர்ப்பாசனம், ஆர்டிஃபிஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்டர். தோ எது மூலியமாக இருக்கும், ரிவர் மூலியமாக இருக்கலாம், பாண்ட் மூலியமாக இருக்கலாம், பம்ப்ஸ் மூலியமாக இருக்கலாம். இது மூலியமாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக வாட்டர் வந்து அப்ளை பண்ணுறது தான் இரிகேஷன். எதுக்காகலாம் அது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 ரீசன்ஸ்னால இது வந்து ஆர்டிஃபிஷியல் இரிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நீடடாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே ரொம்ப நீடடாக இருக்குது. அதாவது ரெயின்ஃபால் வந்து ரெயின்ஃபால் எஃபெக்டிவாக இல்லாதனாலையும், ரெயின்ஃபால் எஃபெக்டிவாக இல்லாதனாலையும், ஏன்னா ஒரு வருஷம் முழுக்க ரெயின் வந்து பெஞ்சிட்டே இருக்காது இல்லைங்களா, அதனாலையும். அடுத்து அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின், ஒரு இடத்துல மழை பெஞ்சிருக்கும், ஒரு இடத்துல பெய்யாமல் இருக்கும், அதனாலையும். பெரனியல் கிராப்ஸ் வந்து நம்ம க்ரோ பண்ணும்போது, பெரனியல் கிராப்ஸ்னால் அதுக்கு இயர்லி வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து தேவைப்படும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, சுகர் கேனு, காட்டன், இதுக்கெல்லாம் வந்து இயர்லி ரெக்யர்மெண்ட்டு வந்து தேவைப்படும் வாட்டர். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் க்ராப் வந்து க்ரோ பண்ணும்போது ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நார்மலாக பெய்கிற ரெயின்ஃபாலே நம்ம கமர்ஷியல் க்ராப் க்ரோ பண்ணிக்கலாம். அது கூட அடிஷ்னலாக க்ராப் வந்து க்ரோ பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்டு வாட்டர், அதாவது நம்ம வந்து வாட்டர் அப்படியே விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறையா வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கண்ட்ரோல்டு, எந்த இடத்துல வந்து வாட்டர் தேவையோ, கிராப்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து நம்ம அவ்வளோ வாட்டர் அதுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்காக இது தேவைப்படுது. அப்புறம் ட்ரவுட்டு, ஒரு ட்ரவுட், ஒரு வறட்சி ஏற்படுது, ஒரு வருஷமாக ஒரு இடத்துல மழையே இல்லைப்பா அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து இங்கே வந்து கண்டிப்பாக இது வந்து தேவை இருக்கும். அடுத்து என்னென்ன ஃபேக்டர்ஸ், இப்போ ஒரு நல்லதுன்னு இருந்தால் ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபேக்டர்ஸ் வந்து இதை அஃபெக்ட் பண்ணலாம். என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் அதே ஃபேக்டர்ஸ் தான். எந்த ஃபேக்டர்ஸ் வந்து அட்வான்டேஜஸாக சொல்கிறோமோ அதே தான் டிஸ்அட்வான்டேஜஸ்லேயும் வருது. அதாவது ரெயின் வந்து அன்ஈவனாக பெய்யறதுனாலையும், எஃபெக்டிவ் ரெயின்ஃபால்னாலையும், அடுத்து ஒரு ஃபேக்டர்ஸ் டோப்போகிராஃபி நிலத்தோற்றம் வந்து, அதாவது இப்போது நம்ம வந்து நிறையா டைப் ஆஃப் டோப்போகிராஃபி இருக்குல்ல. ஹில் சைடில் ஒரு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு நிலத்தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹில் சைடில்